வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை தற்போது புதுதில்லியில் வழங்கி வருகிறார். மக்களவைக்கு 6ஆம் கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள 58 தொகுதிகளில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சுயசார்பு இந்தியா இயக்கம் பாதுகாப்புத் துறையின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இலங்கையில் அதிபர் தேர்தல் நடப்பாண்டில் நடத்தப்படும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷுக்கு எதிரான 5வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 21 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை தற்போது புதுதில்லியில் வழங்கி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் 67 பேருக்கு இவ்விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். பத்ம விபூஷன் விருதினை பழம்பெரும் நடிகை திருமதி வைஜெயந்தி மாலா பாலி பெற்றுக் கொண்டார். நடிகர் சிரஞ்சீவியும் பத்ம விபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார். உச்சநீதிமன்றத்தின் முதலாவது பெண் நீதிபதியான மறைந்த ஃபாத்திமா பீவிக்கான பத்மபூஷன் விருதினை அவரது சகோதரி பெற்றுக் கொண்டார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு அறிவிக்கப்பட்ட பத்மபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பெற்றுக் கொண்டார். श्री कैप्टन विजयकांत मरणोपरांत कला फिल्म अभिनय उनकी पत्नी श्रीमती प्रेमलता. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். கடந்த மாதம் 22ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் 67 பேருக்கு பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். மக்களவைக்கான 6ஆம் கட்ட தேர்தலில் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான கால அவகாசம் இன்று நிறைவடைந்ததை அடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகின்றன. தில்லியில் உள்ள 7 தொகுதிகளிலும், ஹரியானாவில் உள்ள 10 தொகுதிகளிலும், உத்தரப்பிரதேசத்தின் 14 தொகுதிகளிலும், பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா 8 தொகுதிகளிலும், ஒடிசாவில் 6 தொகுதிகளிலும், ஜார்க்கண்டில் 4 தொகுதிகளிலும், ஜம்மு காஷ்மீரில் 1 தொகுதியிலும் வரும் 25ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. மக்களவைக்கான தேர்தல் 7 கட்டங்களாக கடந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 4ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். இதற்கிடையே 4ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பிஜேபி, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய பிஜேபி மூத்த தலைவர் திரு ஜே.பி. நட்டா, மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வளர்ச்சிக்கான அரசியலை மட்டுமே பிஜேபி முன்னெடுத்து செல்வதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்றும் திரு நட்டா குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தெலுங்கானாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார். மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் 30 லட்சம் அரசு பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இதற்கான உறுதிமொழி இடம்பெற்றிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஏழைகள் மற்றும் விவசாயிகள் நலனில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாகவும் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அமித்ஷாவும் தெலுங்கானாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார். தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை காங்கிரஸ் நிறைவேற்றவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்திருப்பதாக திரு அமித்ஷா கூறினார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசத்தின் ரே பரேலியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார். விவசாயிகள் நலனுக்கான அம்சங்கள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்யும் நடைமுறைக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கப்படும் என்று அவர் கூறினார். வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்வதற்கென நிரந்தர ஆணையம் ஏற்படுத்தப்படும் என்றும் திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்தார்.
சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவும் உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார். இளையோர் மற்றும் விவசாயிகளின் நலனுக்கு எதிராக பிஜேபி செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் திரு அகிலேஷ் யாதவ் தெரிவித்தார். ஜார்க்கண்டின் வளர்ச்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல் திட்டம் ஒன்றை வகுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வர்த்தக சம்மேளனத்தின் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஜார்க்கண்டில் தொழில் வளர்ச்சிக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அம்மாநிலத்தில் நிலவும் நிலையற்ற அரசியல் சூழ்நிலை காரணமாக வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த நிலையை மாற்ற பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 5 பெண்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். 13 பேர் காயமடைந்தனர். கீழ்த்திருத்தங்கலில் செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையில் பிற்பகலில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விபத்து குறித்த தகவல் கிடைத்ததும் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு மீட்பு நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள அறிவுறுத்தியதாக கூறியுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு உயரிய சிகிச்சைகள் அளிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தாம் உத்தரவிட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்ற பிறகு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாலத்தீவின் வளர்ச்சிக்காக இந்தியா தொடர்ந்து உதவி வருவதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு மூசா சமீருடன் நடத்திய பேச்சுக்களின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மாலத்தீவுக்கு நிதியுதவி வழங்குவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று பரஸ்பரம் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா இயக்கம் பாதுகாப்புத் துறையின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான செயலர் திரு கிரிதர் அர்மனே கூறியுள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த தேசிய கருத்தரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதிலும் இந்த இயக்கம் முக்கியத்துவம் பெற்றிருப்பதாக அவர் கூறினார். பாதுகாப்புத் துறையில் புதிய தொழில்நுட்பங்கள் கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் திரு கிரிதர் அர்மனே வலியுறுத்தினார். இலங்கையில் அதிபர் தேர்தல் நடப்பாண்டில் நடத்தப்படும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 16ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறைவாசிகள் சிலரை பாதுகாப்பு படையில் சேர்ப்பதற்கு வகை செய்யும் சட்ட மசோதா இன்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. ரஷ்யாவுடன் மோதல் நடைபெற்று வரும் நிலையில் பாதுகாப்பு படை வீரர்களின் பற்றாக்குறையை களையும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அபுதாபியில் 3 நாட்களாக நடைபெற்ற வருடாந்திர முதலீட்டு மாநாடு இன்று நிறைவடைந்தது. இந்தியாவிலிருந்து 35 புத்தொழில் நிறுவனங்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றன. முதலீட்டிற்கான வாய்ப்புகள் தொடர்பாக பல்வேறு அமர்வுகளில் விவாதங்களும் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷுக்கு எதிரான 5வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 21 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சில்ஹெட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 156 ரன் எடுத்தது. 157 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 6 விக்கெட் இழப்புக்கு 135 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை தற்போது புதுதில்லியில் வழங்கி வருகிறார். மக்களவைக்கு 6ஆம் கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள 58 தொகுதிகளில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சுயசார்பு இந்தியா இயக்கம் பாதுகாப்புத் துறையின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இலங்கையில் அதிபர் தேர்தல் நடப்பாண்டில் நடத்தப்படும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
பங்களாதேஷுக்கு எதிரான 5வது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 21 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.